ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட் தான் நான் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ண ஒரு காமர்ஸ் வெப்சைட், டாய் செல்லிங் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு பேர் மினிமமாக நம்ம கிட்டத்தட்ட 30,000 rupees சார்ஜ் பண்ண முடியும். மினிமம் ஆஃப் 25,000 rupees சார்ஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நான் அது பில்ட் பண்ண எஃபர்ட்டும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டாய் செல்லிங் வெப்சைட், அவ்வளோதான். அதில் நான் யூஸ் பண்ண கலர் தீம் பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் அண்ட் சம்திங் எல்லோஸ் டைப். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக காமிக்கிறேன். எஸ், இதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா QT அப்படின்னு நான் நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இது ஆக்சுவலாக ஒரு டெமோ வெப்சைட் தான். நான் டெவலப் பண்ணி இப்படி தான் பண்ணியிருப்பேன்றதுக்காக நான் ஷோகேஸ் பண்ணேன். சரிங்களா? இந்த வெப்சைட்டில் நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிபிள் ஃபோட்டோஸ். இந்த அனிமேஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ ஷாப் பேஜுக்கு நான் அப்புறமா காட்டுறேன். ஷாப் பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன். என்னென்ன டாய்ஸ்லாம் அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஆவரேஜான ஐடியா. சரிங்களா? 2 year old 4 year old கிட்ஸ் அந்தந்த வயசுக்கு தேவையான பொருட்களை நம்ம சேல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? 10 year oldனா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாக நம்ம சேல் பண்ணிக்கலாம். இது வியூ ஆல் ப்ராடக்ட்ஸ்னால் அடுத்த பேஜ் போகும். டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஷோகேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஃபாஸ்ட் டெலிவரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபீச்சர் ப்ராடக்ட்ஸ் எது ஹை செல்லிங்கோ அதை நம்ம ஆட் பண்ண முடியும். தென் இந்த இடத்துல ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்க கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கேட்சியாக இருக்குன்றதுக்காக. ஸோ ஒரு செக்ஷனுக்கு வரும்போது கொஞ்சம் அனிமேஷன் மாறும், நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு ஆப்ஸ்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக போட்டிருக்கேன். ஆப்ஸ்லாம் இல்லை, வெப்சைட் தான் டெவலப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆப்வியஸ்லி ஆர்டிகல்ஸ் பிளாக்ஸுமே ஆட் பண்ண முடியும் இதில். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சரிங்களா? ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஏ யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டெஸ்டிமல்ஸ், அடுத்த டெஸ்டிமல்ஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எஸ், அவ்வளோதான் இந்த ஹோம் பேஜில் இருக்கிறது. அது கொஞ்சம் மேலே போய்ட்டு ஷாப் பேஜ் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஷாப் பேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ், இந்த மொத்த வெப்சைட்டுமே நான் ஒரு லைன் கூட கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சேல் பண்ண முடியுமோ எல்லாமே சேல் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து லேப்டாப் மட்டும் இல்லாமல் மொபைல் ஃப்ரெண்ட்லியும் கூட அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், சரி, சும்மா இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ஜிராஃபியை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதான் வந்து ப்ராடக்ட்டோட பேஜ். நம்ம வந்து நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் ஆட் டு கார்ட் பண்ண முடியும். எத்தனை நாள் டெலிவரி ஆகுது இன்ஃபர்மேஷன், என்ன பேமெண்ட் யூஸ் பண்ண முடியுமோ எல்லா பேமெண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஆட் டு கார்ட் கொடுத்தோடனே ஆட் டு கார்ட் அப்படின்னு வரும். இந்த ஆட் டு கார்ட்லேருந்து போயிட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட் கலெக்ட் பண்ணுற பேஜ். அந்த பேமெண்ட் கலெக்ட் பண்ணுற பேஜில் நம்ம ஃபுல் லைக் ஃபோன்பே, கூகுள் பே, என்னென்ன கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் வேணால் நம்ம பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதில் எந்த டவுட்ஸுமே இல்லை. ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு. நான் வந்து இங்கே வியூ கார்ட்டை கிளிக் பண்ணுறேன். வியூ கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வியூ கார்ட் பேஜில் என்ட்ரு ஆகும். இப்போ என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்குமோ அந்த ப்ராடக்ட் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, எஸ். ஸோ கூப்பன்னா கூப்பன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் டு செக்அவுட் கொடுத்தா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் பேமெண்ட் கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் ஆக்சுவல் பேஜ். இதை தாண்டி நம்ம பிளாக்ஸ் ஆட் பண்ண முடியும். கான்டாக்ட் பேஜஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேஜஸ் நம்மளால் ஆட் பண்ணிக்க. ஒரு பேசிக்கான டைட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நான் ஃபுல்லாக ஆட் பண்ணல, வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். சரிங்களா? எஸ், இப்போது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறது ஒரு விஷயத்தை. ஓகே, குட். ஸோ இப்போது நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த என்டையர் வெப்சைட்டுமே எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு டெஃபினட்டாக நம்மளால் சார்ஜஸ் நான் சொன்ன மாதிரி 25 to 30 சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா அந்த வெப்சைட்டோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த வெப்சைட்ஸை நான் இதே மாதிரி வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி சேலும் பண்ணியிருக்கேன். இந்த 30,000 45,000க்கு அது எல்லாமே நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கிளைண்ட் கிட்ட லைவாகவே பேசி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கோடிங் வச்சு பண்ணால் எந்த அளவுக்கு அந்த லுக் அண்ட் ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீலை நம்ம இந்த நோ கோடில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இட் இஸ் பாசிபிள். நம்மளால் கோடிங் நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை அழகாக கொண்டு வர முடியுன்றதை காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் டெவலப் பண்ணி கிளைண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நான் டீட்டெயிலாக இன்டர்வியூ எடுத்திருக்காங்க லைவாக. அந்த வீடியோஸ்லாம் இங்கே வரும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ப்ளஸ் நீங்கள் இதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங். அடுத்த வெப்சைட் என்ன மாதிரி வெப்சைட் நான் அப்லோட் பண்ணுன்றதை மறக்காமல் சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து லெஃப்ட் ஆகுங்க இந்த வீடியோவில் வந்து. சரிங்களா? பை பை.